அனைவருக்கும் வணக்கம். அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக கூடுதலாக 10,000 ரூபாய் கொடுப்பனர்வு வழங்குவதற்கான அரசாணையை அரசு பிறப்பிச்சிருக்காங்க. அது எந்தெந்த ஊழியர்களுக்கு என்ன காரணத்திற்காக வழங்கப்படுகிறது அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் பணிக்கு சென்றவர்களை ஊக்குவிக்கும் வகையின் கீழ் அரசு ஊழியர்களுக்கு கொடுப்பனர்வு வழங்க வேண்டும் என அரசாங்கம் தீர்மானிச்சிருக்காங்க. அதன் பிரகாரம் அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பனர்வு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கியுள்ளது. இதன் பிரகாரம் 2024ஆம் ஆண்டு ஜூலை 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் பணிக்கு சென்ற அதிகாரிகளுக்கு மட்டும் சம்பள உயர்வு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் எதிர்கால பதவி உயர்வுக்கு பயன்படுத்தும் வகையில் பாராட்டு சான்றிதழை வழங்குவதற்கும் அதிபர் ரணில் விக்ரமசிங்க சமர்ப்பித்த முன்மொழிவை அமைச்சரவை கடந்த 9ஆம் தேதி அங்கீகாரம் வழங்கி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதற்கான அரசாணையும் தற்போது வெளியிட்டிருக்காங்க. இது இலங்கையில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஒரு வித்தியாசமான அறிவிப்பு அரசு வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அண்மையில்